பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அந்த படம் பார்க்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக அந்த படம் பார்க்கணும். ஏன்னா சமீபத்தில் நிறைய படங்கள் பார்த்து 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 சலிச்சு போ, ஐயோ உடலுக்கும் மனசுக்கும் சேதாரம் இல்லாம ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்துடும் நினைக்கிற டைம்ல சச்ச ஒரு பியூட்டிஃபுல் ரெஃப்ரெஷிங் ஹாப்பி ஃபீல் கொடுத்த படம் இந்த படங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தா படம் பார்த்துட்டு என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க இப்படி சொன்னீங்களே இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்க. எந்த விதத்திலும் உங்களை ஏமாற்றாது, ஆனால் மாற்றும். உங்கள் இறுக்கத்தை மாற்றும், உங்கள் மனதில் இருக்கும் அகங்காரத்தை மாற்றும், உங்கள் கோபத்தை மாற்றும், உங்களுடைய அத்தனை கசடிகளையும் மனதில் இருந்து மாற்றும். நீங்க பாருங்க, படம் பார்த்துட்டு எந்திரிச்சு வர்றப்போ தியேட்டர்ல பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து நீங்க கெட்டி பிடிக்காத பரவாயில்ல, ஒரு புன்முறுவலா செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுக்கும். எல்லாருக்கும் வணக்கம். மிக முக்கியமாக இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் ராஜா சார், சஞ்சய் அவர்கள். சஞ்சய், ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். எனக்கு அதுக்காக சங்கீதெல்லாம் தெரியுமா கேட்காதீங்க, சுத்தமாக தெரியாது. பட் ஐ லவ் டு லிசன் டு யுவர் சாங்ஸ். ரொம்ப ஓகே. அதுக்கு சஞ்சய் வந்திருக்கால ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். குற்றால அருவியில் குளித்தது போல் இருக்குதா அப்படி. ஏன் இந்த சம்மந்தம் இல்லாம அந்த பாட்டு இங்க பாடுறீங்க நினைக்காதீங்க. குற்றால அருவியில போய் குளிச்சிருப்பீங்கல்ல, குளிச்சுட்டு வெளியே வந்து உடம்ப துடைச்சிட்டு வெயில்ல நிக்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒரு தணுப்பு, வெளியே ஒரு வெது வெதுப்பு, கண்ணெல்லாம் ஒரு சிரிப்பு இருக்கு தெரியுமா? அதுதான் அந்த பறந்து போல இருக்கு. சீரியஸா எனக்கு நல்லா தெரியும். ஒரு மைக்கு, ஒரு ஊடக நண்பர்கள் கூட்டம், கைத்தட்டதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்தா எதையோ ஒன்றை பேசிட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு பல்பு வாங்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம கான்சியஸா தான் நான் பேசுறேன். சச் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெஷ் ஃபிலிம். அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, படத்தோட எளிமை. மிக எளிமையான கதை, மிக எளிமையான கதை மாந்தர்கள், மிக எளிமையான கதை சொல்லல். நீங்க நினைக்கிற மாதிரி டிஏஜிங்கோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஜிப் ஷாட்டோ, அதுவோ இதுவோ 400 feet மிஸ் ஆன் ஷாட்டோ எதுவுமே கிடையாது. சிம்பிளான கதை சொல்லல். அதுதான் எனக்கு ரொம்ப ஈர்த்தது இந்த படத்துல. ராம் எல்லா தட்டு மக்களையும் அவருடைய படத்துல கதாபாத்திரங்களாக அறிமுகப்படுத்திருக்காரு. அப்படி பண்றப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அகவியல் சிக்கல்கள், அவங்களுடைய இருந்த பக்கங்கள்ல கொஞ்சம் தொட்டு அதை நமக்கு காட்டுவாரு. பட் இந்த படத்துல அந்த மாதிரி இருண்ட பக்கங்கள் நிறைந்த எந்த கேரக்டர்ஸுமே கிடையாது. எல்லாருமே ஒளிர்ந்த, ரொம்ப ஒளியோட, ரொம்ப சந்தோஷமா. நீங்க அந்த படத்துல இருக்க யாருக்கும் எந்த சோகமும் கிடையாதுங்க. படம் பார்த்துட்டு வர நமக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அந்த படம் பார்க்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக அந்த படம் பார்க்கணும். ஏன்னா சமீபத்தில் நிறைய படங்கள் பார்த்து 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 சலிச்சு போ, ஐயோ உடலுக்கும் மனசுக்கும் சேதாரம் இல்லாம ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்துடும் நினைக்கிற டைம்ல சச்ச ஒரு பியூட்டிஃபுல் ரெஃப்ரெஷிங் ஹாப்பி ஃபீல் கொடுத்த படம் இந்த படங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தா படம் பார்த்துட்டு என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க இப்படி சொன்னீங்களே இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்க. எந்த விதத்திலும் உங்களை ஏமாற்றாது, ஆனால் மாற்றும். உங்கள் இறுக்கத்தை மாற்றும், உங்கள் மனதில் இருக்கும் அகங்காரத்தை மாற்றும், உங்கள் கோபத்தை மாற்றும், உங்களுடைய அத்தனை கசடிகளையும் மனதில் இருந்து மாற்றும். நீங்க பாருங்க, படம் பார்த்துட்டு எந்திரிச்சு வர்றப்போ தியேட்டர்ல பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து நீங்க கெட்டி பிடிக்காத பரவாயில்ல, ஒரு புன்முறுவலா செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுக்கும். இன்னைக்கு பாலுமகேந்திரா சார் இன்னைக்கு இருந்திருக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆசையா இருக்கு. பாலுமகேந்திரா சார் இன்னைக்கு இருந்திருந்தாருனாக்கா ராமா உச்சி மோகனத்திருப்பார் இந்த ஒரு படம் பண்ணதுக்காக. சச் a beautiful film. நிறைய பேசிட்டு போலாம். அப்புறம் நம்ம சிவாலாம் முதல்ல யோசிச்சிருப்பா, நம்ம என்னடா இது பியூட்டிஃபுல் சிவா, பியூட்டிஃபுல் கேரக்டர் அழகாக உள்வாங்கி அந்த பையனோட டிராவல் பண்ணி அந்த பையனோட அவ்வளவு நீங்க இன்னொரு குழந்தையா மாறிட்டீங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு. அப்புறம் மித்துல்
நீங்க 2 பேரும் தான் படத்தோட ஹீரோ, 2 ஹீரோயின் அஞ்சலி அண்ட் கிரேசி மாதிரி. அவங்க அஞ்சலி சொல்லவே வேண்டாம். அஞ்சலி வரக்கூடிய அந்த காட்சிகள் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங், அந்த சீக்வன்ஸே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ஸ்பாயில் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லலாமா ஏதாவது லைட்டா? வேண்டாமா? ஒன்று சொல்லலாம்னு சொன்னீங்க, சொல்லலாமா வேண்டாமா? ஓகே. ஸோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அஞ்சலி வரக்கூடிய காட்சிகளாகட்டும். வர்கீஸ்ல மொதல் படத்தில் பார்த்தோன்னு சொல்றேன், இவரெல்லாம் பிற்காலத்தில் ஒரு இன்னசென்ஸாரா வருவாரு, மலையாளம் இன்னசென்ஸ். அண்ட் கிரேசி நான் வந்து இது அப்பன் அண்ட் அப்புறம் இது வாட் இஸ் இட் கும்பலிங்கி நைஸ் எல்லாத்துலேயும் உங்கள் ஃபேஸில் ஒரு பயங்கரமான ஒரு உங்களெல்லாம் நீங்க நிமிஷா சஜயன் இவங்கெல்லாம் இந்த லேட்டஸ்டாக வந்து மலையாளம் சினிமாவில் வந்ததில் மிகப்பெரிய பியூட்டிஃபுல் பேர். ஐ மீன் எக்ஸ்ட்ராடனரி வெர்சடைல் ஆக்ட்ரஸஸ், ஐ மீன் பெர்ஃபார்மர்ஸ். எல்லாம் அவ்வளவு எல்லாரும் படத்தில் நடிச்சுக்க ஒவ்வொருத்தரும். ஏன் அந்த படத்தில் ஒரு துண்டு காட்சியில் வர வாத்து ஓட்டுறவர் கூட ரொம்ப அருமையாக இருப்பார். அவருக்குலாம் மிகப்பெரிய தேசிய வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் இந்த படத்தை பற்றி ஸ்லாகிச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. நான் நிறையலாம் பேசுறதுக்கு ஒன்றும் டைம் இல்லை. ஸோ மீண்டும் ராமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் இப்படி ஒரு படத்தை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களாம் தயவு செய்து மன்னிச்சிருங்க. எஸ்பெஷலி ஆல் த கிட்ஸ், மித்துல் ஆகட்டும், தம்பி பேர் மறந்து சொல்லு, ஆதர்ஷ் பிரமாதமாக நடிச்சிருந்தேன். உங்களுக்கு நிறைய வசனங்கள் நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் வேணாம், ஸ்பாயிலர் ஆகிடும். நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ராமன் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி ஃபிலிம், சூப்பர் பட் எமோஷனல் ஃபிலிம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. படம் பார்த்த பல பேருடைய அந்த ரிவ்யூஸ்ல வந்து சாங்ஸை பத்தி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய சாங்ஸ் இருக்கு ஒரு பாட்டு. சரி, நான் அதை மென்ஷன் பண்ணல. கிரீஸ் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் அந்த காலத்துல, 70s or 80s வர ஃபுல் படமும் பாட்டு இருக்கும். அப்புறம் பருவராகம் ஒரு படம் வந்தது, அதுலயும் இதே மாதிரி தான், எடுத்ததுக்கும் தூரத்துக்கும் பாட்டு இருக்கும். இந்த படத்துலயும் அதே மாதிரி தான், படம் ஃபுல்லா பாட்டு வந்துகிட்டே இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங் சாங்ஸ். படத்தில் எனக்கு ஒரு காட்சிகளே பாடல்களா இருக்கும், பட் அவ்வளவு அந்த காட்சிகளை ஒரு ஆக்சென்சுவேட் பண்ற மாதிரியான பாடல்கள். தட் வாஸ் a boon for the film. Thank you very much.